வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 330.8வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று லாரியோடு விபத்துக்குள்ளானதால் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் முன்புறம் அமர்ந்திருந்த தனியார் மருத்துவ உதவியாளரான லோகேஸ்வரி ராமன் உயிரிழந்தார். 30 வயது லோகேஸ்வரி 6 மாதத்திற்கு முன்னர் தான் திருமணமாகி பஹாங்கிலிருந்து தமது கணவர் சிவராஜுடன் கிளேபாங்கில் வசித்து வந்ததாக அவரது சகோதரி தெரிவித்தார். நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் வண்டியில் சிக்கிக்கொண்ட லோகேஸ்வரி விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டிய 41 வயதுடைய ஆடவர் சொற்ப காயத்திற்கு உள்ளானதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரண்டன்ட் முகமது நைம் அஸ்னாவி தெரிவித்தார். கேமரன் மலையிலிருந்து நோயாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு அவரை சிராஸ் மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்த்த பின்னர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி அங்கிருந்து ஈப்போவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கில்லானிலிருந்து புக்கிட் மர்தாஜாமிற்கு 32 வயது ஆடவர் ஓட்டிச் சென்ற சரக்கு ட்ரெய்லரோடு விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தாப்பா போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி முகமது நைம் கேட்டுக்கொண்டார். 3 கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையான லோகேஸ்வரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் திருமணம் செய்தார் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர்.